அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலா ராசியில் பிறந்த நண்பர்களே, ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது? துலா ராசிக்கு இதுவரை கெடுத்து வந்த கிரகங்கள் இனி கொடுக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் காதல் முதல் கல்யாணம் வரை உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மையையும் கொடுக்க போகுதுங்க. லாபம் கிடைக்க போகுது. வேலை முதல் தொழில் வரை பெரிய பெரிய நன்மைகளை பெற போறீங்க. பதிவினை முழுமையாக பார்த்தாலே உங்களுக்கு இதை தெரிஞ்சுக்க முடியும். பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்முடைய துலா ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் நம்ம சேனலில் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவுகளை பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம். துளாராசியில் பிறந்த நண்பர்களே, ராகு கேது பெயர்ச்சி இந்த வருடம் 4 கிரகங்களுடைய பெயர்ச்சி இருக்குதுங்க. அதுலேயும் சனி பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக குரு பெயர்ச்சி மே மாதம் 14ஆம் தேதி நடக்க போகுது. அதனைத் தொடர்ந்து மே மாதம் 18ஆம் தேதி இந்த ராகு கேது பெயர்ச்சியானது நடக்க போகுதுங்க. எப்பவுமே மற்ற கிரகங்கள் செய்த விஷயத்தை மாற்றக்கூடியவை இந்த ராகு கேதுக்கள். ஏன்னா இவை எதிர்மறையாக வலம் வரக்கூடிய கிரகங்கள். ராகு பகவான் மீன ராசியில் இருக்கார். உங்கள் துலா ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருக்கார். அவர் மே மாதம் 18ஆம் தேதி பெயர்ச்சி அடைந்து கும்பராசிக்கு வந்துடுவார். அதே போல் உங்கள் துலா ராசிக்கு 12ஆம் வீட்டில், அதாவது கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பெயர்ச்சியாகி 11ஆம் வீடான சிம்ம ராசிக்கு போயிடுவார். 11ல் லாபஸ்தானத்தில் கேது, 5ஆம் வீட்டில் ராகு. எப்பவுமே ராகுவை போல் கொடுப்பாரில்லை, கேதுவை போல் கெடுப்பாரில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த முறை துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் காத்திருக்கு. கெடுத்த ஒரு கிரகமே கொடுக்க போகுதுங்க. அதிலும் குறிப்பாக 6ஆம் வீட்டில் இருந்த ராகு எதிரி, கடன், நோயை கொடுத்து உங்களை கெடுத்தாரு. அதே ராகு இப்போ 5ஆம் வீட்டுக்கு வந்துடுவதால் இனி காதலை கொடுப்பார், திருமணத்தை கொடுப்பார், குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார், பண ரீதியான வரவுகளை கொடுக்கக்கூடிய வேலை தொழிலில் மாற்றம் மற்றும் பல வழிகளையும் பணவரவினை கொடுப்பார். நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒரு வேலை தொழில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரவு, கமிஷன் மூலமாக பணவரவு, இந்த மாதிரி நிறைய சான்சஸ் இருக்குங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கேது உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருந்தவர் மாமியார் வீட்டு வழியில் பிரச்சனை, செலவு இவற்றையெல்லாம் கொடுத்துருப்பாரு. இனி அதன் மூலமாக லாபத்தினை கொடுக்க போகிறாரு. வீட்டு விஷயத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரியாயிடுங்க. சொந்த வீடு இனி நிலையாக அமைஞ்சிடும். வெளிநாட்டு யோகம் கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட பிரச்சனை குறையும். சரி, வரக்கூடிய லாபம்னு பார்த்தா மெடிக்கல் லைனில் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மற்றும் கோர்ட்டு கேஸு பிரச்சனையில் மாட்டினவங்களுக்கு அதன் மூலமாக சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க. மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய கான்ட்ராக்ட் அல்லது அதில் ஒரு புதிய வேலை வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கக்கூடிய காலம் வந்துருச்சுங்க. இது போக பார்த்தோம்னா அரசு வழியில் பிரச்சனை, அரசு வழியில் தண்டனை, ஒரு கோர்ட்டு கேஸு பிரச்சனை, பெனால்ட்டி இது இருந்ததுன்னா அது சரியாகுங்க. இதுக்கு வாய்ப்பு அதிகம். மேலும் 5ஆம் வீடான கும்பராசியில் இருக்காரு ராகு. ஏற்கனவே சனி பகவான் அங்கே இருந்தார். அப்போ பழைய நட்பு பிரியும், புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்திய உறவுகள் பிரிந்து போய் புதிய உறவுகள் கிடைக்குங்க. இதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால நன்மைகள் கிடைக்குங்க. மேலும் ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், டிரான்ஸ்போர்ட்டு, ரயில்வே, சிவில் ஏவியேஷன், தபால் துறை மற்றும் தகவல் தொடர்பு துறை, அரசியல், சினிமா இந்த துறைகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தொடர்பு இருந்ததுன்னா இந்த துறைகள் மூலமாக நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த மெகா ஜாக்பாட் என்று சொல்லப்படக்கூடிய பெரும் பணம் பொருளை பார்க்க போகிறீங்க, லாபம் பெற போகிறீங்க. நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.